Dear friends and relatives, welcome to Mom in Online channel. இந்த வீடியோல நம்ம இந்த கிழங்கு பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கிழங்கு எனக்கு 1 இயர்க்கு முன்னாடி கிடைச்சது. இத நம்ம வந்து முளைக்க வச்சு மறுபடியும் வந்து கிழங்கு வந்து எடுக்க போறோம். எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து விதை கிழங்கு. இது நம்ம பாதி வந்து வேக வச்சு சாப்பிட போறோம். இது விதைக்காக நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கிழங்குல கொஞ்சமா வந்து விதையை கட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிழங்கும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்படியே வந்து முழுசா போட்டுறலாம். இந்த கிழங்கை நாங்க வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு இல்ல சப்பாத்தி கிழங்குன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது நான் ஊனி வைக்கிறதுக்காக ஏற்கனவே குழி தோண்டி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு தோண்டி நம்ம கிழங்கு ஊன்னா போதும். இல்லை இன்னும் ஆழமாக வச்சாலும் நல்லா கிழங்கு பெருசாக வரும். இது ஒரு 10 மாதத்தில் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம். அதுக்கு மேலேயும் வந்து மண்ணுக்குள்ளே இருந்தாலும் வந்து இது எதுவுமே ஆகாது, கெட்டு போகாது. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சுக்குள்ளே நம்ம தேவையான போது வெட்டி எடுத்து வேக வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி வெட்டி வெளியில் வச்சுருந்தாலுமே வந்து நமக்கு 6 மாதம் 1 வருஷம் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருக்கலாம், ஒன்றும் ஆகாது. நம்ம தேவையான போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக வளரக்கூடியது. இதுக்கு அது பெருசாக வந்து நம்ம மெனக்கெட தேவையில்ல, தண்ணி அதிகம் தேவை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் ஊனி வச்சது தான். அதுக்கப்புறம் மழை தண்ணி, அப்புறம் ரொம்ப காய்ச்சலாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து தண்ணி விட்டேன். அந்த மாதிரி தான் வளர்ந்துச்சு இந்த கிழங்கு. இதை நம்ம அறுவடை பண்ணும்போது எவ்வளோ பெருசு வளர்ந்ததுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வந்து கொடியாக வளரக்கூடிய கிழங்கு. கொடி வந்து இலை வந்து வெத்தலை மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வெத்தலைவள்ளி கிழங்குன்னு பேர். நீங்கள் அழகுக்காக செடி வளர்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த செடியும் வந்து வைக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு கிழங்கு சின்ன பீஸ் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வச்சு ஒரு கம்பு வச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து அதிலே சுற்றி படர்ந்து நமக்கு வந்து தூண் மாதிரி நிற்கும். பச்சை பசேல்னு அழகாக இருக்கும். நான் அப்படி தான் ரோட்டோரத்தில் வச்சுருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கிழங்கு விதைக்கிழங்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுக்குறேன், மெயில் பண்ணுங்கள். இல்லை வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு கொடி வந்துருச்சு. ஓரளவுக்கு கொடி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சை ஊனிட்டோம்னா அதிலே நல்லா படர்ந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த இலைகள்லாம் வந்து பழுத்து உதிர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து கிழங்கு வளர்ந்ததுக்கான அறிகுறி. இப்போ நம்ம வந்து இது தோண்டி எடுக்கலாம். எவ்வளோ பெரிய கிழங்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ரேர் வெரைட்டி. இப்போ நம்ம கிராமங்களில் கூட அதிகம் கிடைக்கிறது இல்லை, எங்கேயாவது தான் இருக்குது. ஒரு அழிந்து வரக்கூடிய ஒரு கிழங்கு வகை. இதெல்லாம் மஞ்சள் காட்டில் எப்போவுமே வந்து வச்சுருப்பாங்க. மஞ்சள் போடும்போது இதை வந்து ரெகுலராக போடக்கூடிய கிழங்கு. நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்ட கிழங்கு தான் இது. ஆனால் இப்போ வந்து ரேராக தான் கிடைக்குது. நம்ம ஒரு சின்ன கிழங்கு ஊனோம், அதில் வந்து எவ்வளோ கிழங்கு வருது பாருங்கள். இந்த கிழங்கு எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெட்டே போகாது. நமக்கு வருஷ கணக்கில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கிழங்கு இந்த கிழங்கு. அதுவும் இல்லாத நம்ம பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் போட்டோம். இப்போ எவ்வளோ கிழங்கு வந்திருக்கு பாருங்கள். ஒரு 200 கிராம் கிழங்கு வந்து நம்ம வந்து ஊனி வச்சிட்டோம்னா அதிலேருந்து வந்து நம்ம 10 கிலோ 15 கிலோ கிழங்குக்குள்ளே நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை. அதிகம் வந்து நம்ம வந்து பராமரிக்கவே தேவையில்லை.
இதனுடைய இலைகள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரே கம்பில் 2 கிழங்கு 2 சைடும் ஊனியிருந்ததுனால ஒரே கம்பில் ஏற்றி விட்டேன். ஒரு இது வந்து நம்ம இப்போ தோண்டி எடுத்துட்டோம். இன்னொரு கிழங்கு பாருங்கள் பக்கத்தில் வந்து வளர்ந்துருக்கு. அதை நம்ம தேவையான போது வெட்டி எடுத்துக்கலாம். இதுலேயும் கிழங்கு பாருங்கள் மேலே வந்து வெடிப்பு வந்திருக்கும். பாருங்கள் மேலேயே இருக்கும் கிழங்கு, ரொம்ப ஆழத்துலலாம் போயிருக்காது, மேலேயே இருக்கும். பாருங்கள் நம்ம கிழங்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது இன்னொரு நாளைக்கு எடுத்து நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதுவே வந்து ரொம்ப நமக்கு அதிகமான ஒரே குழி நோண்டினதுலேயே வந்து நமக்கு நிறைய கிழங்கு கிடச்சிருக்கு. அந்த கிழங்கே நம்ம வந்து இப்போதைக்கு வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு கிழங்கு இது. இதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. பர்பிள் யாம்னு இருக்கும் இந்த கிழங்கனுடைய பேர். இங்கிலீஷில் வந்து பர்பிள் யாம். மொத்தமாக எவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் நமக்கு வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்கும் அந்த கிழங்கு. இந்த அளவுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு இடத்துல மட்டும் நம்ம போட்டது ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் தான் இருக்கும் அந்த கிழங்கு. இதை மறுபடியும் நாங்கள் கையில் வச்சுருக்க அந்த பீஸை உண்ணா போதும், மறுபடியும் வந்து 2-3 கிலோ வந்து கிழங்கு வந்து வந்துடும். இதை நம்ம அந்த மாதிரி நல்லா வந்து மண் இல்லாமல் கழுவிட்டு இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா போதும். மீதி இருக்கக்கூடிய இந்த கிழங்கு நான் வேக வைக்கல, பாதி மட்டும் எடுத்து இப்போ நான் வந்து வேக வைக்கிறேன். இந்த கிழங்கை வந்து நம்ம அப்படியே போடாமல் இந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி அதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு நம்ம வேக வச்சு அப்படியேவும் சாப்பிட்லாம், தாளித்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நல்லா இப்போ சுண்டெல்லாம் வேக வச்சு தாளித்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக உதுத்து விட்டு இதை வெந்ததுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக உதுத்து விட்டு நம்ம சுண்டல்லாம் பண்ணுற மாதிரி சுண்டல் தாளிக்கிற மாதிரி தாளித்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், பொரியல் மாதிரி சாப்பிட்லாம். இல்லை இதையே வந்து உருளைக்கிழங்கு சைஸில் கட் பண்ணி உருளைக்கிழங்கு சாம்பார் மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கிழங்குலாம் வந்து கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஒரு சின்ன பீஸ் வந்து இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஊனி வச்சு நீங்கள் அறுவடை பண்ணலாம். இந்த கிழங்கு பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க, இல்லை இதனுடைய மருத்துவ பயன்கள் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.